Hello guys, வணக்கம். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் சேனல் ஹேமா பாபு கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஹோம்மேடு பீட்சா டோ எப்படி பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் இந்த ஹோம்மேடு பீட்சா டோ ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பொருட்களை வச்சே சுலபமாக நல்ல ஆரோக்கியமான முறையில் நம்மளே வீட்டில் குழந்தைங்களுக்கும் நமக்கும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ண போகிற இந்த பீட்சா டோ நீங்கள் தாராளமாக நம்ம கட் பண்ணி ஒரு வாரத்துக்கு வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். எப்போ வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்பப்போ நம்ம எடுத்து அதை பீட்சாவாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி அந்த ஈஸியான ஒரு பீட்சா டோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இந்த பவுலில் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டு, நல்லா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக ஈஸ்ட்டு, 2 டீஸ்பூன் ரெகுலர் சுகர் நம்மளுடைய ஜீனி, 1 டீஸ்பூன் உப்பு. ஸோ இது 300 ml வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பாக இருக்கணும் தண்ணி. ஸோ 300 ml சேர்த்துக்கலாம், ஒரு 300 ml வார்ம் வாட்டர். ஸோ அது கூடயே பார்த்திங்கன்னா அரை கப்பு நம்ம மைதா ஆர் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வார்ம் வாட்டர், அந்த வெதுவெதுப்பான தண்ணி, அந்த சுகர், இதுதான் நம்மளோட ஈஸ்ட்டை நல்லா வளர வைக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்டு போட்டு இதை ஒரு 15 நிமிஷம் 15 to 20 நிமிஷம் நல்ல ஒரு லிட்டு போட்டு வச்சுருங்க இதை. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் ஈஸ்ட் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு தெரியும். ஸோ இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு பண்ணணும். ஸோ நல்லா ஃபுல்லாக இது நல்லா க்ரோவ் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 20 மினிட்ஸில் பாருங்கள் ஈஸ்ட்டு அந்த மாவு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இதில் நல்லா புளிச்சு நல்லா இருக்குது. இது லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உரக்கட்டி நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரணும் நமக்கு. ஸோ 15 to 20 மினிட்ஸில் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதில் 2.5 கப்பு மைதா ஆர் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 3 கப்பு இதுக்கு. ஏற்கனவே அரை கப்பு நம்ம சேர்த்துட்டோம். இப்போ 2.5 கப்பு. ஸோ ஒரு அரை கப்பு. ஸோ இப்போ ஒரு 2.5 கப்பு நம்ம சேர்த்துருக்கோம். ஆலிவ் ஆயில், எனி ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ அது 3 டேபிள் டீஸ்பூன் சேர்த்துக்கணும். ஸோ 3 டேபிள் டீஸ்பூன் ஆலிவ் ஆயில். ஸோ கை வச்சு தான் நல்லா இதை பிசைஞ்சுக்கணும். ஸோ நல்லா மாவு நம்ம பரோட்டா மாவு பிசைகிற மாதிரி தான் நல்லா அடித்து நல்லா பிசைஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட பரோட்டா மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் பீட்சா டோவும் சாஃப்டாக இருக்கும். ஸோ இதில் மொத்தமே 3 கப்பு மாவு தான் நம்ம போட்டிருக்கோம். அரை கப்பு ஈஸ்ட்டோடு போட்டிருந்தோம். அப்புறம் 2.5 கப்பு நம்ம பின்னாடி சேர்த்தோம் அதில். ஸோ அவ்வளோதான். இதை நல்லா பரோட்டா மாவு பக்குவத்துக்கு நல்லா இதை அடிச்சுக்கணும். ஸோ நல்லா சாஃப்ட் டோவாக நல்லா அடிச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் டன்னு, நல்லா முடிச்சாச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இது வந்திருக்குன்னு. ஸோ இப்போ இது மேலே ஒரு சின்ன லேயர் மாதிரி ஒரு ஆயில் கோட் கொடுத்துடலாம். ஆலிவ் ஆயிலை ஒரு டீஸ்பூன் கையில் எடுத்துக்கிட்டு அதை நல்லா சுற்றி இந்த டோவை சுற்றி நல்லா மேலே ஒரு லேயர் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க சுற்றி எல்லா இடத்துலையும். ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி அதே மாதிரி தான் ஒரு லிட்டு போட்டு நல்லா ஒரு 1 hour ஆர் 1.5 hours நல்லா பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ஆகிடுச்சுன்னு நம்மளோட டோ. இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் நல்லா மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இதை நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ இதை 1.5 மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா டபுள் சைஸ் ஆகிடும். ஐ திங்க் டபுள் ட்ரிபிள் சைஸ் ஆகிடும் அது. ஸோ பாருங்கள் நல்லா உப்பி வந்துருச்சு. ஸோ நல்லா உப்பி வந்துருச்சு. ஸோ பாருங்கள், நான் சொன்ன மாதிரிக்கு நல்ல 3 மடங்கு நல்லா வந்துருச்சு இது. ஸோ அவ்வளோதான், பீட்சா டோ 1.5 மணி நேரம் எனக்கு ஆயிருக்கு நல்லா இது வர்றதுக்கு.
ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து 4 பங்காக வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நான் பண்ண போகிறதில்ல, ஒரே ஒரு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓவனில் வந்து இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். ஸோ மிச்சம் இதை 3ஐயும் வந்து நான் வந்து ஜிப்லாக்கில் தான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு டோலையும் என்னென்ன செய்யலாங்கிறத உங்களுக்கு நான் இப்போ 1 by 1 வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு டோவை எடுத்துக்கலாம் பீட்சா செய்கிறதுக்கு. ஓகே காய்ஸ், ஸோ ஃபைனலாக நம்மளோட ஹோம்மேடு பீட்சா டோ வந்து சூப்பராக வந்து பாருங்கள், இவ்வளோ அழகாக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் 4 பங்கு வெட்டி எடுத்தேன். அதில் வந்து ஒன்றை வந்து ஆல்ரெடி வந்து பேக் ஆகிட்டு இருக்குது, பீட்சா வந்து உள்ளே வச்சுருக்கேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அந்த பீட்சா எப்படி பண்ணுறன்ற ரெசிபியை வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். நான் ஸ்டவ் டாப் அண்ட் ஓவன் டாப் நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஹோம்மேடு பீட்சா வந்து பீட்சாவும் நம்ம பண்ணலாம். இதில் வந்து இன்னும் ஒரு 2-3 ஐட்டம் வந்து இதில் பண்ணலாம். அந்த ஒரே ஒரு பேஸ் டோ வச்சே வந்து பீட்சா டோ வச்சே வந்து ஒரு மெயின் மீல் வந்து பண்ணிடலாம், பீட்சா பண்ணிடலாம். ஒரு ஆப்படைசர், ஒரு கார்லிக் பிரெட் ஆர் கார்லிக் நாட்ஸ், பிரெட் ஸ்டிக்ஸ், எனிதிங் எது வேணாலும் பண்ணலாம் இந்த டோ வச்சு. ஸோ அடுத்தது டிசர்ட் மாதிரி, அதாவது நான் வந்து இட்டாலியன் டோனட் வந்து பண்ண போகிறேன். ஸோ இட்டாலியன் டோனட் வந்து இந்த டோலையே பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் பீட்சா டோ, நம்ம பீட்சாவும் வந்து அதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு டோலையே வந்து நம்ம 3 விதமான ஐட்டம் வந்து வீட்டில் வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுத்து நம்மளும் அருமையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோ, இப்போ இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா தாராளமாக 1 வாரத்துக்கு வந்து இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி நல்ல ஒரு க்ளீன் ஜிப்லாக் பேக்கில் வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க 1 by 1 வந்து. ஸோ அதை எடுத்து வந்து நீங்கள் நார்மலாக வந்து நம்மளோட ஃப்ரீசரில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு 1 வாரத்துக்கு மேலே நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் 1 வீக்குள்ளே பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தாராளமாக ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். நம்மளோட ரெகுலர் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு இந்த டோ வந்து நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதை இப்படியே வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்போ என்னென்ன உங்களுக்கு வந்து செஞ்சு பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எடுத்து இந்த அளவை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட அருமையான பீட்சா டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. அதில் என்னென்ன செய்யலாங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வரப்போகிற வீடியோவில் நான் உங்களுக்கு 1 by 1 அதை செஞ்சு காட்டுறேன் நான். ஓகே காய்ஸ், ஸோ இந்த அருமையான பீட்சா டோவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னைக்கு ஸ்பெஷல் சேனல் ஹேமா பாபு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you all in my next video. Bye.